ஓம் சாந்தி 12/4/2026 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 30/11/2009. தந்தை மற்றும் அனைவரின் அன்பிற்குரியவராவதற்கு திருப்தியின் மணியாகி ஒவ்வொரு சூழ்நிலையின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு இருங்கள். இன்று நாலாபுறமும் உள்ள திருப்தியான ஆத்மாக்களை பார்த்து கொண்டிருக்கிறார். திருப்தியின் மணிகள் நாலாபுறமும் தங்கள் மணியின் ஜொலிப்பை பரப்பிக் கொண்டு இருக்கிறார்கள். திருப்தி என்பது அனைத்திலும் பெரியதிலும் பெரிய நிலையாகும். எப்பொழுதும் திருப்தியாக இருப்பவர்கள் அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருப்பார்கள். பாபாவுக்கோ பிரியமானவர்களாகவே இருக்கிறார்கள். யாருக்கு அனைத்து பிராப்திகளும் உள்ளனவோ அவர்கள் எப்பொழுதும் திருப்தியாக இருக்க முடியும். பிராப்திகளுக்கு ஆதாரம் திருப்தி. எனவே அத்தகைய ஆத்மாக்கள் அனைத்து பிராமண ஆத்மாக்களுக்கும் பிரியமானவர்கள். அனைத்து பிராப்திகள் என்றால் எப்பொழுதும் திருப்தியான ஆத்மாவின் வாயு மண்டலத்திலும் கூட தாக்கம் ஏற்படுகிறது. மற்றும் அனைத்து பிராப்திகள் பரமாத்மாவின் கொடை. பரமாத்ம தந்தை மூலம் அனைத்து சக்திகள், அனைத்து குணங்கள், அனைத்து பொக்கிஷங்களை பெற்றுள்ள ஆத்மா எப்பொழுதும் திருப்தியாக இருப்பார். திருப்தியான ஆத்மாவின் நிலை எப்பொழுதும் முன்னேற்றத்தில் இருக்கும். சூழ்நிலை திருப்தியான ஆத்மாவின் மீது தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. ஏனென்றால் எங்கே திருப்தி உள்ளதோ அங்கே அனைத்து சக்திகள், அனைத்து குணங்கள் தானாகவே வந்துவிடும். ஒரு திருப்தி அநேக குணங்களை தன்னுடையதாக ஆக்கிவிடுகிறது. ஆக ஒவ்வொருவரும் உங்களை நீங்கள் கேளுங்கள், நான் எப்பொழுதும் திருப்தியான ஆத்மாவாக இருக்கிறேனா? திருப்தியான ஆத்மா எப்பொழுதும் அனைவரின் பாபாவின் நெருக்கமான மற்றும் சமமான நிலையில் இருப்பார். ஆனால் இந்த ஸ்திதியில் இருப்பதற்காக எப்பொழுதும் பார்வையாளர் என்ற நிலை இருக்க வேண்டும். 3 காலங்களையும் உணர்ந்த நிலை இருக்க வேண்டும். ஒவ்வொரு கர்மமும் 3 காலங்களையும் உணர்ந்த, அதாவது ஒவ்வொரு விஷயத்தின் 3 காலங்களையும் கண்டறிந்து பிறகு காரியம் செய்பவர். இதற்காக 2 விஷயங்கள் அவசியம். அந்த 2 விஷயங்கள் சம்பந்தம் மற்றும் செல்வம். அழிவற்ற தொடர்பு, அழிவற்ற செல்வம். அவை அழிவற்ற தந்தையின் மூலம் கிடைக்கிறது. அழிவற்ற செல்வமும் சம்பந்தமும் என்பதால் ஆத்மா எப்பொழுதும் திருப்தியாக உள்ளது மற்றும் பாபாவிற்கும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் மிக பிரியமானதாக ஆகிவிடுகிறது. எந்த ஒரு குழப்பமான சூழ்நிலையும் மாயையின் ரூபத்தில் வருகிறது என்றால் பயப்படுவது இல்லை. எல்லையற்ற திரையில் மிக்கி மவுஸ் விளையாட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. கவலை கொள்வது இல்லை. மிக்கி மவுஸ் விளையாட்டை பார்த்து மன மகிழ்ச்சி அடைகிறார்கள். மாயையின் பல்வேறு ரூபங்களை பலவிதமான மிக்கி மவுஸ் ரூபங்களில் அனுபவம் செய்கிறார்கள். அந்த மாதிரி நிலையின் அனுபவம் தந்தை மூலமாக அனைவரும் செய்யத்தான் வேண்டும் மற்றும் செய்தும் இருக்கிறார்கள். பாப்தாதா பார்க்கிறார், பயமற்ற ஒருமுகத்தன்மையுடன் கூடிய புத்தியுள்ள வெற்றியாளர்களாகிய ஆத்மாக்கள் எந்த ஒரு குழப்பமான சூழ்நிலையிலும் மேலே கீழே ஆக மாட்டார்கள். பாபாவிற்கு ஒவ்வொரு குழந்தையிடமும் சுபமான ஆசை உள்ளது. அதாவது ஒவ்வொரு குழந்தையும் எப்பொழுதும் வெற்றியாளராகி பாபாவிற்கு தன்னுடைய வெற்றி சொரூபத்தை காட்ட வேண்டும். எனவே ஒவ்வொருவரும் தன்னைத்தான் கேட்டுக்கொள்ளுங்கள், நான் யார்?
பாப் தாதா இதற்கு முன்பும் சொல்லியிருக்கிறார். எப்போதாவது என்ற சொல்லை சமயப்படி இப்பொழுது பிராமணர்களின் அகராதியில் இருந்து எடுத்து விடுங்கள். பாபாவிடமிருந்து சதா காலத்திற்கான ஆஸ்தி பெற வேண்டும் எனும் பொழுது ஒவ்வொரு பிராப்தியும் பெற்றாக வேண்டும். ஏனென்றால் பாபாவின் நம்பிக்கைகளை நிறைவேற்றுகிற நம்பிக்கை தீபங்கள் அவர்களின் எண்ணத்தில் கூட எப்போதாவது என்ற சொல் வர முடியாது. ஏன்? எப்பொழுதும் பாபாவின் துணையாகவும் துணைவராகவும் இருப்பவர்கள், கூடவே இருக்கக்கூடியவர்கள் மற்றும் துணைவராகி உலக மாற்றத்திற்கான காரியத்தை செய்பவர்கள். எனவே சொல்லுங்கள், இந்த சதா காலத்திற்குமான வரதானத்தை தந்தையிடமிருந்து பெற்று கொண்டீர்கள் தானே? இதையோ பிறவி எடுத்ததுமே பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த வரதானத்தை தான் கொடுக்கிறார். எப்பொழுதும் யோகியாகுங்கள், தூய்மையாகுங்கள். அந்த வரதானத்தின் மூலமாக கிடைக்கும் பிராப்திகள் அனைத்தும் சதா காலத்திற்கும் இருக்கும், எப்போதாவது இல்லை. ஆக குழந்தைகள் அனைவரும் சதா காலத்திற்கான அதிகாரிகள். ஏனென்றால் பாபாவின் ஒவ்வொரு குழந்தையிடமும் கடைசி குழந்தையாக இருந்தாலும் பாபாவிற்கு மனதின் அன்பு உள்ளது. ஏனென்றால் பெரிய பெரிய மனிதர்கள் தங்களை புத்திசாலி என நினைப்பவர்களும் கூட பாபாவை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் பாப்தாதாவின் கடைசி குழந்தை பாபாவை அறிந்து கொண்டு விட்டார். என்னுடைய பாபா என்று மனப்பூர்வமாக சொல்கிறார்கள். எனவே பாபாவிற்கு ஒவ்வொரு குழந்தையிடமும் அழியாத அன்பு உள்ளது. எனவே ஒவ்வொரு குழந்தைக்கும் பாபாவின் வரதானம் உள்ளது. குழந்தைகள் வரிசைப்படியாக இருந்தாலும் பாப்தாதா நாள்தோறும் ஒரே சமயத்தில் ஒரே வரதானம் அனைத்து குழந்தைகளுக்கும் ஒன்றாக கொடுக்கிறார். பாப்தாதாவின் ஒவ்வொரு குழந்தையும் வரிசைப்படியாக இருந்தாலும் என்னுடைய பாபா என்று சொல்லிவிட்டால் ஒவ்வொரு நாளும் வரதானத்திற்கு அதிகாரி ஆகிவிட்டார்கள். ஒவ்வொரு குழந்தைக்கும் எங்கே இருந்தாலும், இந்தியாவில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் அனைவருக்கும் பாப்தாதாவிடமிருந்து ஒரே வரதானம் தான் கிடைக்கிறது மற்றும் வரதானத்தை பெற்று மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் இரண்டு விதமான குழந்தைகள் உள்ளனர். ஒரு விதமான குழந்தைகள் வரதானத்தை பார்த்து அவசியம் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் யார் வரதானத்தை பார்த்து மகிழ்ச்சி அடையாமல், இது எனக்கான வரதானம் என்று வர்ணனை செய்யாமல் வரதானத்தை பலனளிக்க கூடியதாக ஆக்குகிறார்களோ அவர்கள்தான் முன்னாள் நம்பரை பெறுகிறார்கள். ஆனால் விதையை வரதானத்தினால் நன்மை பெற்று வரதானத்தின் பலனை அடைகிறார்கள். விதை உள்ளது, ஆனால் விதையை பலன் தரத்தக்கதாக ஆக்கவில்லை, பலனை வெளிப்படுத்தவில்லை என்றால் வெறுமனே மகிழ்ச்சி ஏற்படுகிறது. வரதானத்தில் இருந்து பலனை வெளிப்படுத்துவதற்கு எப்படி ஏதேனும் விதை இருக்கிறது என்றால் அதன் பலனை வெளிப்படுத்த அதற்கு நீரும் வெப்பமும் தேவை. அப்பொழுதுதான் பலன் வெளிப்படும். எனவே இங்கேயும் கூட ஒவ்வொரு குழந்தையும் வரதானத்தின் பலனை வெளிப்படுத்த வேண்டும் என்றால், அதன் மூலம் விஸ்தாரம் ஏற்பட வேண்டும் என்றால், தனது மனதில் வரதானத்தின் பலன் மூலம் விருத்தி ஏற்பட்டு கொண்டே போக வேண்டும் என்றால், இங்கேயும் பாபா கூறுகிறார், வரதானத்தின் பலனை வெளிக்கொண்டு வருவதற்கு அடிக்கடி வரதானத்தை நினைவில் கொண்டு வாருங்கள். நினைவு சொரூபத்தின் நிலையில் நிலைத்திருங்கள். அடிக்கடி சிந்தனையில் கொண்டு வருவது மட்டுமில்லை, ஆனால் நினைவு. இதுதான் நீர் விடுவது மற்றும் சொரூபத்தில் நிலைத்து விடுவதுதான் வெப்பம் கொடுப்பதாகும். எனவே இது பலன் அளிப்பதன் மூலம் தனக்குள்ளும் அளவற்ற சக்தி நிரம்புகிறது மற்றும் மற்றவர்களுக்குள்ளும் அந்த பலன் மூலம் அந்த சக்தி
சக்தியை அனுபவம் செய்விக்க முடியும். பாப்தாதா இப்பொழுது எதை விரும்புகிறார்? ஏனென்றால் பாப்தாதா சிறிது காலமாகவே சமயத்தின் எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையின் படிப்பினுடைய ரிசல்ட்டுக்கான நேரம் திடீரென்று வரப்போகிறது. அதற்காக எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். அதோடு பாப்தாதா இந்த அறிவுரையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது பறக்கும் கலையின் தீவிர முயற்சிக்கான சமயம். சென்று கொண்டிருக்கிறோம் இல்லை, ஆனால் பறந்து கொண்டிருக்கிறோம். சாதாரண முறையில் தனது முழு நாளை கழித்து விடுவது என்ற அந்த சாதாரண முயற்சியின் நேரமெல்லாம் கடந்து விட்டது. எனவே பாப்தாதா சமிஞ்சை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு சங்கல்பத்தை சோதித்து பாருங்கள். தீவிர முயற்சி செய்யாமல் 1 மணி நேரம் சாதாரண முயற்சியில் இருந்து விட்டீர்கள் என்றால் அந்த 1 மணி நேரத்தில் திடீரென்று கடைசி பேப்பரின் நேரம் வந்து விட்டால் கடைசி நேரத்தின் நினைவை போன்ற நிலை ஆகிவிடும். அந்த 1 மணி நேரத்தின் சாதாரண முயற்சி எவ்வளவு நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். எனவே பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு சங்கல்பம், ஒவ்வொரு வினாடி நேரத்தின் மகத்துவத்தை பற்றி அவ்வப்பொழுது சமிஞ்சை அளிக்கிறார். குழப்பங்கள் வரும் நேரத்தில் அசையாமல் இருப்பதற்கான முயற்சி தீவிர முயற்சியாளர் தான் செய்ய முடியும். சாதாரண முயற்சியாளர் எவரடி ஆவதில் தாமதமாக ஆக்கிவிடுவார். மேலும் பாப்தாதா சொல்லி இருக்கிறார், 1 வினாடியில் புள்ளி, அதாவது முற்றுப்புள்ளி. தீவிர முயற்சியாளர் இல்லை என்றால் என்னவாகும்? அனுபவியாக இருக்கிறீர்கள். முற்றுப்புள்ளிக்கு பதிலாக கேள்விக்குறி ஆகிவிடாதா? புள்ளி எவ்வளவு சுலபம், கேள்விக்குறி எவ்வளவு கோணல் மாணலாக உள்ளது. முற்றுப்புள்ளி என்றால் முற்றுப்புள்ளி ஆகிவிட வேண்டும். கமாவும் இல்லை, ஆச்சரியக்குறியும் இல்லை. என்ன செய்வேன் என்று யோசிப்பதற்கான நேரமும் கிடைக்காது. ஆக எந்த ஒரு குழந்தையும் இதை யோசிக்க முடியாது. இவ்வளவு வேகமான முயற்சி செய்வதுதான் பேப்பரில் தேர்ச்சி அடைவதாகும். பாப்தாதா பார்க்கிறார். இப்பொழுதும் காரணத்துடனோ காரணம் இல்லாமலோ ஏன், என்ன, எப்படி, இப்படி இது குழந்தைகள் சிலரின் தினசரி சார்ட்டில் காணப்படுகிறது. அநேகரின் சார்ட்டில் பாப்தாதா பார்த்தார். வீண் எண்ணங்களின் அலை சமயத்தை எடுத்துக்கொள்கிறது. மேலும் வீணானவற்றின் வேகம் அவ்வளவு தீவிரமாக உள்ளது. சாதாரண சங்கல்பத்தின் 1 மணி நேரம் மற்றும் வேகமான சங்கல்பத்தின் 1 நிமிடத்திற்கு சமம். எனவே இன்று இதை பார்த்து கொண்டிருந்தார். அனைவருக்கும் பிரியமான பாப்தாதாவிற்கு பிரியமான திருப்தியான ஆத்மாக்கள் யார் யார்? திருப்தியான ஆத்மாவின் சங்கல்பத்தில் கூட இது ஏன், என்ன என்ற வார்த்தைகள் கனவிலும் வராது. ஏனென்றால் அந்த ஆத்மாவிற்கு விசேஷமாக 3 விஷயங்கள், 3 புள்ளிகள் நினைவில் இருக்கும். ஆத்மா, பரமாத்மா மற்றும் நாடகம். 3ஐயும் சமயத்தில் காரியத்தில் ஈடுபடுத்த முடியும். ஏனென்றால் அத்தகைய சமயத்தில் அனைத்து சக்திகளின் பொக்கிஷம் அவசியம். மேலும் எந்த நேரத்தில் எந்த சக்திக்கு கட்டளையிடுகிறாரோ அந்த சக்தி ஆஜராகிவிட வேண்டும். அவரே மாஸ்டர் சர்வசக்திவான் ஆவார். பொறுமையின் சக்தி வேண்டும். ஆனால் எதிர்கொள்ளும் சக்தி வந்துவிட்டால் அதுவும் சக்திதான். ஆனால் அந்த சக்தி பயன்படாது. எனவே அனைத்து பொக்கிஷங்களின் சாவி 3 புள்ளிகளாகும். நீங்கள், பாபா மற்றும் நாடகம். ஆக பாப்தாதாவிற்கு ஒரு சங்கல்பம் உள்ளது. சொல்லட்டுமா? செய்ய வேண்டியது இருக்கும். யார் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். செய்தே ஆக வேண்டும். நல்லது, அனைவரும் கை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். மனதின் கையை உயர்த்தி கொண்டிருக்கிறீர்களா அல்லது ஷரீரத்தின் கையை உயர்த்தி கொண்டிருக்கிறீர்களா? மனதின் கை
உறுதியாக இருக்கும். இந்த 15 நாள் கடந்து போகும் பொழுது இந்த விசேஷமான பயிற்சியை செய்யுங்கள். மேலும் அவரவர் கிளை நிலையங்களில் இருப்பவர்களையும் செய்ய வையுங்கள். சுற்றி சுற்றி வந்து ஃபோன் செய்து அவர்களுக்கு நினைவுபடுத்துங்கள். வீட்டு பாடம் செய்து கொண்டிருக்கிறீர்களா என்று. என்ன வீட்டு பாடம்? சுலபமானது. பலவிதமான சூழ்நிலைகளின் பிரச்சனைகளை கடந்து செல்கிறீர்கள். ஆனால் இந்த 15 நாட்களும் ஒவ்வொருவரும் சங்கல்பம், வாய்மொழி மற்றும் கர்மத்தில் குறைந்தது 80% மதிப்பெண்களை பெற வேண்டும். பிறகும் பாப்தாதா 20% இதில் கிரேஸ் மார்க் தருகிறார். சம்மதம் தானே? சம்மதமா? இந்த வீட்டு பாடத்தை கொடுக்கட்டுமா? நல்லது. 15 நாட்கள். மாயையும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பிரச்சனைகளை பார்க்க கூடாது, பாஸ் ஆக வேண்டும். இதை நினைவில் வையுங்கள். 15 நாட்கள் பெரிய விஷயமில்லை. ஆனால் ஒவ்வொருவரும் உண்மையான தூய்மையான மனதோடு கனவிலும் கூட சங்கல்பம், பேச்சு மற்றும் கர்மத்தில் தேர்ச்சி அடைந்து விட வேண்டும். முடியுமா? ஆசிரியர்கள் சொல்லுங்கள், முடியுமா? 15 நாள் என்பது ஒன்றுமே இல்லை. ஆனால் பாப்தாதா ஒத்திகைக்காக சொல்கிறார். சங்கல்பம் கூட வீணாக கூடாது, யுத்தம் செய்யக்கூடாது, வெற்றியாளர் ஆக வேண்டும். 15 நாட்களுக்கு முழு வெற்றியாளர். கஷ்டமா அல்லது சுலபமா? கஷ்டமா அல்லது சுலபமா? சுலபம் என்பவர்கள் கை உயர்த்துங்கள். எளிதுதானே? பாப்தாதா இந்த 15 நாட்களின் முடிவை பார்க்கிறார். பிறகு முன்னேறச் செய்வார். 15 நாள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அல்லவா? மதுபன் வாசிகள் கையை உயர்த்துங்கள். மதுபன் வாசிகள் முன்னால் அமர்ந்துள்ளார்கள். நன்று. வெளிநாட்டினர் அல்லது இந்தியர்கள் அனைவரும் செய்யத்தான் வேண்டும். கிராமத்தினரோ பெருநகரங்களில் வசிப்பவர்களோ அனைவரும் 15 நாட்களுக்கான பதிவேட்டை வைக்க வேண்டும். என்ன, ஏன் என்ற கேள்விகள் எழக்கூடாது. என்ன செய்வது? விஷயமே அவ்வாறு இருந்தது என்று இதுபோல சொல்லக்கூடாது. 80% எடுத்தே ஆக வேண்டும். பிறகும் பாப்தாதா லேசாக்கி கொண்டிருக்கிறார். 20% விட்டு விட்டார். ஏனென்றால் பாப்தாதா பார்க்கிறார், எங்கெங்கோ போக போக மாயை அலட்சியம் மற்றும் சோம்பலில் கொண்டு வந்து விடுகிறது. ராயலான கவனக்குறைவு. இது இருந்தது, அது இருந்தது. இது ராயலான கவனக்குறைவு. சோம்பல் இது தீவிர முயற்சியில் குறைவை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் இப்பொழுது பாப்தாதா யாரெல்லாம் மாணவர்கள் உள்ளனரோ ஒவ்வொரு மாணவருக்கும் இப்பொழுது முதலில் இந்த 15 நாளுக்கான ஒத்திகையை செய்வித்து சிறிது காலத்திற்கு இது போலவே பயிற்சி செய்விக்க விரும்புகிறார். இதற்கு அனைவரையும் கை உயர்த்த சொல்கிறார். எவரடி என்றால் அனைவரும் கை உயர்த்தலாம். இதற்காக நீண்ட கால பயிற்சி தேவை. அதனால் இந்த சிறு அபியாசத்தை செய்விக்கிறார். நல்லது. முதல் முறையாக எவ்வளவு பேர் வந்திருக்கிறீர்கள்? எழுந்து நில்லுங்கள். நல்லது. உங்களுக்கு பாப்தாதாவின் முன்னிலையில் வந்து இந்த நாளுக்கான மிக மிக வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். பாபாவின் பார்வை குழந்தைகள் மீது பட்டது மற்றும் குழந்தைகளின் பார்வை பாபாவின் மீது பட்டது. ஆக மிக மிக வாழ்த்துக்கள். நல்லது. மற்றும் கேக் இல்லை, ஆனால் மகிழ்ச்சியின் கேக் சாப்பிடுங்கள். நல்லது. இப்பொழுது தாமதமாக வந்திருக்கிறீர்கள், ஆனால் வேகமாக சென்று முன்னால் நம்பர் பெற இயலும். எனவே பாப்தாதாவின் சார்பாக மற்றும் உங்கள் துணையில் உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளின் அனைவரின் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அந்த மாதிரி இது முன் உதாரணமாகும். கடைசியில் வந்தவர் கூட வேகமாக சென்று முதல் வரிசையில் வர முடியும். நல்லது. நாலாபுறமும் உள்ள பாப்தாதாவின்
பாப்தாதாவின் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய நம்பிக்கை தீபங்கள். ஏன் என்ன என்ற பாஷையிலிருந்து விலகி இருக்கக்கூடிய, எப்பொழுதும் ஒரே சீராக, எப்பொழுதும் ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை, பாபாவிடம்தான் விசேஷமாக வாழ்க்கையின் 3 சம்பந்தங்கள், தந்தை, ஆசிரியர், சத்குருவாக அவரை அனுபவம் செய்பவர்கள். தந்தையிடமிருந்து ஆஸ்தி, ஆசிரியரிடமிருந்து படிப்பு, படிப்பின் ஆஸ்தி மற்றும் சத்குருவிடமிருந்து வரதானங்களின் ஆஸ்தியை பெறக்கூடிய பல மடங்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாதிகளிடம் இந்த முறை நாலாபுறமும் சேவைகளின் நிகழ்ச்சி மிக நன்றாக நடந்தது. அனைவரும் அனைவருக்கும் உதவி நன்றாக செய்திருக்கிறார்கள். எப்படி செய்வது என்று யாரும் யோசிக்க வேண்டி இருக்கவில்லை, செய்தே ஆக வேண்டும். ஒருவர் மற்றவரின் உதவியுடன் நிகழ்வுகள் நன்றாகவே நடந்தது. சப்தம் பரவியுள்ளது, செய்தியோ கிடைத்துள்ளது. இப்பொழுது இன்னும் முன்னேறி செல்லுங்கள். நினைவில் அனைவரும் மிக நல்ல அனுபவம் செய்தார்கள். ஏனென்றால் தலைப்பே வரதானம் பெற வேண்டும் என்றே இருந்தது அல்லவா? ஆக யோகத்தின் நிகழ்வினால் அனுபவம் செய்தீர்கள். பஞ்சாப் மண்டலத்தின் சேவாதாரிகளுடன். பஞ்சாபிற்கு நாடகத்தின்படி இந்த துறவிகள் மகாத்மாக்களுக்கு சேவை செய்வதற்கான வாய்ப்பு நன்றாக கிடைத்துள்ளது. மேலும் செய்து கொண்டும் இருக்கிறார்கள். பஞ்சாபில் உருவாக்கத்தின் சமயத்தில் எப்படி சேவை துவங்கியதோ அதுபோல சகயோகி மற்றும் வாரிசு தகுதி உள்ளவர்கள் நிமித்தமானார்கள். அங்கே எவ்வளவு தீவிரவாதிகள் உள்ளனரோ அதுபோல அவ்வளவு சிங்கம் போன்ற தரம் உள்ளவர்களும் வெளிப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது பஞ்சாப் என்ன செய்ய வேண்டும்? இந்த சிறப்பு தன்மை இருக்கிறது. இப்பொழுது பஞ்சாப்காரர்கள் யாராவது அந்த மாதிரி சிங்கத்தை தயார் செய்ய வேண்டும். புகழ் பெற்றவராக சபையில் மைக்காகி தங்கள் அனுபவத்தை சொல்ல வேண்டும். மைக் பெரியதாக இருக்க வேண்டும், சிறியதாக இருக்கக்கூடாது. எப்படி அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் தனியாக உள்ளனர், ஆனால் மகாத்மாக்களிலும் கூட முக்கியஸ்தர்கள் உள்ளனர். அந்த மாதிரி ஏதேனும் பெரிய மைக்கை தயார் செய்யுங்கள். அவர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் மற்றவர்களை உற்சாகத்தில் கொண்டு வர வேண்டும். அதுபோல யாரையாவது தயார் செய்து வெளிக்கொண்டு வாருங்கள். செய்ய முடியும். ஏனென்றால் தற்சமயம் அனைவரும் புரிந்து கொண்டுள்ளனர். சாது சந்நியாசிகளின் சேவைகள் துவாபர யுகத்திலிருந்து துவங்கின. ஆனால் தங்களுக்கு சமமான அந்த மாதிரி பெரிய குருவாக மற்றவர்களை சீடர்களை ஆக்க வேண்டும். அவ்வாறான உதாரணம் அவர்களுக்குள் இல்லை. மற்றும் பாப்தாதா தம்மை விடவும் சாமர்த்தியமான குழந்தைகளை தயார் செய்துள்ளார். அவர்கள் பொதுவெளியில் வருகிறார்கள். எனவே பஞ்சாப் ஏதேனும் புதுமையை செய்து காட்டுங்கள். அனைத்து தரப்பிலிருந்தும் முக்கியஸ்தர்கள் வருகிறார்கள். ஆனால் நீங்கள் அவ்வாறு கொண்டு வாருங்கள். அவர்களை பார்த்து அனைவரும் விழித்து கொள்ள வேண்டும். செய்தி கிடைக்க வேண்டும். முடியுமா? பார்க்கலாம். கொஞ்சம் சமயம் பிடிக்கிறது. ஆனால் அதுபோல யாரையாவது தயார் செய்து காட்டுங்கள். மற்றபடி விருத்தி ஆகிக் கொண்டே இருக்கிறது. நல்லது. வரதானம். பாபாவின் கை மற்றும் துணையின் நினைவு மூலம் கடினமானதை சகஜமாக ஆக்கக்கூடிய கவலையற்றவர் ஆகுக. எப்படி யாராவது பெரியவர்களின் கையோடு கை சேர்த்தால் ஸ்திதி கவலையற்றதாக உள்ளது. அதுபோல ஒவ்வொரு கர்மத்திலும் இதையே புரிந்து கொள்ள வேண்டும். பாப்தாதா என்னோடு கூடவே இருக்கிறார்.
மற்றும் நமது இந்த அலௌகீக வாழ்க்கையின் கை அவருடைய கையில் உள்ளது. அதாவது வாழ்க்கை அவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. எனவே பொறுப்பும் அவருடையதாக ஆகிவிடுகிறது. அனைத்து சுமைகளையும் தந்தை மீது வைத்துவிட்டு தன்னை லேசாக்கிக் கொள்ளுங்கள். சுமையை இறக்கி விடுவதால் கடினத்தை சகஜமாக்கக்கூடிய சாதனம் பாபாவின் கை மற்றும் துணை. ஸ்லோகன்: முயற்சியில் உண்மை இருக்குமானால் பாப்தாதாவின் அதிகப்படியான உதவியை அனுபவம் செய்வீர்கள். அவ்யக்த சமிஞ்சை: மகானாவதற்காக இனிமை மற்றும் பணிவு என்ற குணங்களை கடைபிடியுங்கள். யாராவது உங்களோடு மோதலை உருவாக்குகிறார்கள் என்றால் நீங்கள் அவருக்கு உங்களுடைய அன்பு என்ற தண்ணீர் கொடுங்கள். நீங்கள் உங்களுடைய இனிமை மற்றும் பணிவின் குணத்தை விட்டுவிடாதீர்கள். பணிவு என்ற ஆடை அணிந்து அமர்ந்திருங்கள். இந்த பணிவுதான் கவசமாகும். அது பாதுகாப்பிற்கான சாதனம். சுபாவங்களின் நடனம் இணக்கமாவதற்கான அனைத்திலும் சுலபமான வழி தான் பணிவாக மற்றும் இனிமை நிறைந்தவராக ஆகிவிடுவது. அடுத்தவர்களுக்கு உன்னதமான இருக்கையை கொடுத்து விடுங்கள். ஓம் சாந்தி.